எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹெச்எம் ஸ்டாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்டாக் பற்றி பேச போகிறோம். ஸ்டாக்ஸ் பேசிக்ஸ் பற்றி. ஸோ ஸ்டாக்னா என்ன? வாட் இஸ் ஸ்டாக்? A stock is an investment. When you purchase a company stock, you are purchasing a small piece of that company called a share. இப்படின்னா ஒரு கம்பெனி இருக்கோ, நீங்கள் அந்த கம்பெனியில் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் நீ அந்த கம்பெனியில் ஒரு பீஸ் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி. அது எப்படின்னா இப்போது ஒரு கம்பெனிக்கு இது அந்த கம்பெனியில் உங்களுக்கு 50%க்குனா ஜாஸ்தி ஷேர்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கம்பெனிக்கு ஓனர் மாதிரி. ஸோ அதான் ஷேர்ஸ்னால் ஒரு கம்பெனி ஒரு ஸ்மால் பீஸ் அதுலேருந்து வாங்குறதா ஒரு ஷேர். ஸோ இன்வெஸ்டர்ஸ் பர்ச்சேஸ் ஸ்டாக் இன் கம்பெனிஸ் they think will go up in value. If that happens, the company stock increases in value as well. The stock can then be sold for a profit. இது என்னன்னா, எந்த கம்பெனி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த கம்பெனி ஷேர்ஸ் தான் இன்வெஸ்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் யார்? நம்ம மாதிரி யார் கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்குவாங்க அவங்களெலாம் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா ஒரு கம்பெனியில் நீ ஒரு 500 ருபீஸ்க்கு 10 ஷேர்ஸ் வாங்கியிருக்கு. அந்த 500 600 ஆகும். ஸோ 10 into 100 ஷேர்ஸ் 100 ருபீஸ் இன்க்ரீஸ். ஸோ 10 into 100 1000 ருபீஸ் ப்ராஃபிட். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரேடிங் பண்ணுறது. ஸோ தே ஆர் அபவுட் 5000 லிஸ்டட் கம்பெனிஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் தரேன், அது பார்த்துக்கோங்க. இது ஒரு லேண்ட். இந்த லேண்ட் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ? 10 lakhs. ஸோ இப்போ நான் வந்து மிஸ்டர் ஏ மிஸ்டர் ஏ மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போது 4 lakhs இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணோம், எனக்கு இன்னும் 6 lakhs வேணும். அதுக்கு நான் அந்த லேண்ட் வாங்குறதுக்கு எனக்கு இன்னும் 6 lakhs வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்ம லேண்ட் வாங்கலாம், அந்த லேண்டில் நம்ம ஈக்குவலாக ப்ராஃபிட்ஸ் வந்தால் டிவைட் பண்ணிக்கலான்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசிவிட்டு நான் என்ன சொல்வேன், அவங்கக்கிட்ட காசு வாங்கிக்கு. ஸோ டோட்டல் 3 பேர்கிட்ட கேட்குற ஒருத்தரும் எனக்கு 2 lakhs தருவாங்க. ஸோ டோட்டல் 2 lakhs + 2 lakhs + 2 lakhs வந்துட்டு 6 lakhs ஆகும். ஸோ என்கிட்ட இப்போ 4 lakhs இருக்குது, அவங்கக்கிட்ட இப்போ 6 lakhs இருக்குது. இந்த காசெல்லாம் சேர்த்து நாங்கள் அந்த லேண்டை வாங்குகிறோம். அந்த லேண்ட் வேல்யூ வந்துட்டு 10 lakhs. ஸோ நான் இப்போ அந்த 10 lakhsக்கு அந்த லேண்ட் வாங்கிட்டு கொஞ்ச நாள் ஆகிட்டு பிறகு அந்த லேண்ட் ப்ரைஸ் வந்துட்டு 15 lakhs ஆகிக்குது. 15 lakhsனால் நான் வாங்கியிருந்து 10 lakhsக்கு. ஸோ இப்போ அந்த லேண்ட் வேல்யூ வந்துட்டு 15 lakhs. ஸோ இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு 5 lakhs. இந்த 5 lakhs நாங்கள் 4 பேர் ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கிறோம். அது எந்த மாதிரி டிவைட் பண்ணுறோன்னா, நான் போட்டு 4 lakhs, அவங்க போட்டு 2 lakhs ஈச். ஸோ ஈக்குவலாக டிவைட் பண்ணும்போது எனக்கு 2 lakhs வரும், அவங்களுக்கு 1 lakh வரும். அந்த மாதிரி இன்னத்துக்குனா நான் 4 lakhs போட்டு அதுக்கு எனக்கு 2 lakhs வரும், அவங்க வரும் 2 lakhs ஈச் போட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு 1 lakh தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. என்ன மிஸ்டர் ஏ மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது ஒரு கம்பெனி, இது கம்பெனி XYZ. ஓகே, இந்த கம்பெனி இப்போது வேல்யூ வந்துட்டு 70 lakhs. ஓகேவா? இப்போ இந்த கம்பெனியை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு, இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு 50 lakhs வேணும். நான் என்ன பண்ணுவேன், நான் அந்த 50 lakhsக்காக இந்த ஷேர்ஸ் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், அந்த ஷேர்ஸை நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இது இன்வெஸ்டிங்க்கு ஆஃபர் பண்ணுறேன். ஸோ எனக்கு 50 lakhs வேணும். அதுக்காக நான் 5 lakh ஷேர்ஸ் 10 rupees ஈச்சுக்கு நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுவேன் என் கம்பெனியை லிஸ்ட் பண்ணும்போது என்னாவோ, யாருக்கு அந்த ஸ்டாக்ஸ் வேணும் அவங்களாம் வாங்கிக்குவாங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னாவோ, எனக்கு வேணுமா இருக்கிற அந்த 50 lakhs எனக்கு வரும். அந்த 50 lakhs வச்சுன்னு நான் கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த டெவலப் பண்ணிட்டு அந்த வந்த ப்ராஃபிட்ஸை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் மாதிரி நான் டிவைட் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் லைக் வெரி சிம்பிள், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ நெக்ஸ்ட் இது நான் ட்ரேட் பண்ணும்போது லைவாக ரெக்கார்ட் பண்ண டீட்டெயில்ஸ். ஸோ ஜி என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைசஸ். ஸோ இது 239.10 வந்துட்டு இது அந்த பர் ஷேர் வேல்யூ இது. ஸோ இது இன்றைக்கி பர் டே 1.95 rupees இன்க்ரீஸ் ஆகிக்குது. ஸோ +2 rupees. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10,000 ஷேர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த 10,000 into 2 rupees இன்க்ரீஸ் ஆகிக்குது. ஸோ 10,000 into 2 20,000. ப்ராஃபிட் வந்துட்டு 20,000 இருக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாரதி ஏர்டெல் லிமிடெட். ஸோ இது பர் ஷேர் வேல்யூ வந்துட்டு 563. இது ஒரே நாளில் 23 rupees இன்க்ரீஸ் ஆகிக்குது. ஸோ உங்கள்கிட்ட இப்போது 10,000 ஷேர்ஸ் இருக்குது. 10,000 into 23 rupees இன்க்ரீஸ் ஆகிக்குது. ஸோ 10,000 into 23 2,30,000. ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் இருக்கும். உனக்கு எவ்வளோ ஜாஸ்தி வாங்கினா அவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இருக்கும். இதெல்லாம் இன்ட்ராடே பற்றி நான் பேசிக்கிறது. ஸோ UPL லிமிடெட் இது வந்துட்டு 593 per share. இதோ 14 rupees இன்க்ரீஸ் ஆகிக்குது. ஸோ சேம் அதே மாதிரி 14 into 14 பண்ணால் எவ்வளோ வரும் அவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். A stock exchange or security exchange is a facility where stock brokers and traders can buy and sell securities such as
share of stock and bonds and other financial instruments. Stocks are traded in stock exchange. India has two biggest stock exchange, BSE and NSE, Bombay Stock Exchange and National Stock Exchange, and few small exchanges like Jaipur Stock Exchange. ஸோ இதுனா நான் இப்போ நம்ம ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனிலேருந்து நாங்கள் டைரெக்டாக போய்ட்டு ஷேர்ஸ் வாங்குறதுக்கு ஆகாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கோ, அந்த கம்பெனிஸ் எல்லாம் என்எஸ்சி இல்லைனா பிஎஸ்சியில் அவங்க கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் அந்த லிஸ்டட் கம்பெனிஸ்லேருந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்எஸ்சியில் ஒரு 50 கம்பெனிஸ் இருக்கும், பிஎஸ்சியில் ஒரு 30 கம்பெனிஸ் இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் போயிட்டு அந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதுலேருந்து நம்ம ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு முடியும். ஸோ தட் இஸ் அபவுட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் நான் இங்கே ஒரு சிம்பிள் ஒரு இது சொல்கிறேன். ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு யார், யார் அந்த கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்குகிறோம் அவங்களெலாம் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு டைரெக்டாக போயிட்டு கம்பெனி கூட இப்போ எனக்கு இவ்வளோ ஷேர்ஸ் வேணும், 100 ஷேர்ஸ் வேணும் அண்ட் டைரெக்டாக போய் கம்பெனியை கேட்கறதுக்கு ஆகாமா? இல்லை, ஆகாது. நாங்கள் டைரெக்டாக போய் கம்பெனிஸ் போய் கேட்டால் அவங்க எப்படி தருவாங்க சொல்லுங்க நீங்களே, அது அந்த மாதிரி ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனி இல்லை, நெக்ஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்எஸ்சி பிஎஸ்சி லாஸ்ட் சைடில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ என்எஸ்சிக்குது. ஸோ நீங்கள் இப்போ டைரெக்டாக போயிட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ ஷேர்ஸ் வேணும் அவ்வளோ ஷேர்ஸ் வேணும்னா என்ன சொல்லுவாங்க? இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், நான் எங்கே போயிட்டு வாங்கணும் ஸ்டாக்ஸ், இப்போ எனக்கு வேணும் ஸ்டாக்ஸு. ஸோ அப்போ தான் உனக்கு ஒரு நியூ டேர்ம் வரும், அதுதான் புரோக்கர். அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக்ஸ் வேணும்ன்ட்டு அவங்க வெரிஃபை பண்ணின்னு அந்த ஸ்டாக்ஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்டே போயிட்டு அவங்கக்கிட்ட வாங்கின்னு உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்டாக் புரோக்கர்ஸ் வேலை. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் வே. நீங்கள் ஃபஸ்ட்டு புரோக்கர்ஸ் கிட்டே போய்ட்டு புரோக்கர்ஸ்லேருந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போய்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கம்பெனிஸ் எல்லாம் லிஸ்ட்டாக இருக்கோ அந்த வேலை போய்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக் புரோக்கர் என்னான்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டாக் புரோக்கர், investors require a stockbroker to buy and sell shares in stock exchange. Stockbrokers are registered members of stock exchange. Only stockbroker can directly buy and sell shares in stock market. வர broker தான் டைரெக்டாக அவங்க செல் பண்ணிட்டு பை பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து. அண்ட் இன்வெஸ்டர் மஸ்ட் கண்டெயின் ஸ்டாக் புரோக்கர் டு ட்ரேட் ஸ்டாக்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிம். ஒரு இன்வெஸ்டர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்டாக் புரோக்கர் இந்தே இருக்கணும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் broker charges commission for their services. இப்போது அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம அவங்களுக்கு கமிஷன் தரணும். ஸோ broker is usually a percent of total amount of trade and varies from broker to broker. In recent days the idea of flat fee share broker is picking up in the flat fee stock trading. A fixed amount is charged irrespective of the size of the order. ஸோ இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா இப்போல்லாம் ஃப்ளாட் ஃப்ரீ ஷேர் ப்ரோக்கர்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அந்த மாதிரி என்னன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டான ட்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1000 ஷேர்ஸ் வாங்கலாம், 10,000 ஷேர்ஸ் வாங்கலாம், 20,000 ஷேர்ஸ் வாங்கலாம். நீங்கள் எவ்வளோ வாங்கினாலோ பர் ட்ரேடுக்கு இவ்வளோ 20 rupees ஃபார் எக்ஸாம்பிள் 20 rupees தான் இருக்கும். ஒரு ட்ரேட் பண்ணால் நீங்கள் 20 rupees பை என்ன பண்ணுங்க செல் என்ன பண்ணுங்க, ஆனால் 20 rupees ஒரு ட்ரேட்க்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இது ஸ்டாக் ப்ரோக்கர்ஸில் 2 types இருக்குது, டிஸ்கவுண்ட் ஸ்டாக் ப்ரோக்கர், ஃபுல் சர்வீஸ் ஸ்டாக் ப்ரோக்கர். இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, டிஸ்கவுண்ட் ஸ்டாக் ப்ரோக்கரில் உங்களுக்கு ஏதோ டிப்ஸ் ஏதோ தரமாட்டாங்க, உனக்கு இந்த ஸ்டாக் வாங்கு, இந்த செல் பண்ணு, இந்த அமௌண்ட்டுக்கு பண்ணுன்ட்டு. ஃபுல் சர்வீஸ் ஸ்டாக் ப்ரோக்கர் என்ன பண்ணுவாங்கோ, உங்களுக்கு க்ளீனாக கைட் பண்ணுவாங்கோ. நீ இங்கேருந்து இது வாங்கு, இந்த ஷேர் வாங்கு, இது வாங்கினா இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி உனக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குவாங்க. ஆனால் நீங்கள் என்ன கேட்டால் பை சான்ஸ் உங்களுக்கு எதில் ப்ராஃபிட் ஜாஸ்தி வரும்னா நான் டிஸ்கவுண்ட் ஸ்டாக் ப்ரோக்கர் தான் சூஸ் பண்ணுவேன். என்னதுக்குன்னா நீங்கள் டிஸ்கவுண்ட் ஸ்டாக் ப்ரோக்கரில் ட்ரேட் பண்ணால் உங்களுக்கும் லேர்னிங் இருக்கோ, ப்ளஸ் உங்கள் ப்ராஃபிட்ஸும் ஹை இருக்கோ, ரெடியூஸ் ப்ரோக்கரேஜ் அதெல்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் பாருங்க, இங்கே ஜெரோதான் இருக்குது. ஜெரோதாவில் இன்ட்ராடே ப்ரோக்கரேஜ் பாருங்கள் 0.01% to 20 rupees மேக்ஸிமம். இதுக்கு ஆனுவல் மெயின்டைன் சார்ஜ் இருக்குது. இது என்னன்னா நீங்கள் இயர்லி உங்களுக்கு 300 rupees கட்டணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஈக்விட்டி டெலிவரி ப்ரோக்கரேஜ், இது ஃப்ரீ. ஸோ நெக்ஸ்ட்டு அப்ஸ்டாக்ஸில் பாருங்கள் இன்ட்ராடே ப்ரோக்கரேஜ் 0.01% to 20 rupees. இதில் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கூட இல்லை, 0. ஸோ ஈக்விட்டி டெலிவரி ப்ரோக்கரேஜ் கூட 0. ஸோ நெக்ஸ்ட் சாம்கோ 0.02% to 20 rupees per trade. ஸோ இதில் கூட ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் நீங்கள் 400 rupees கட்டணும். ஸோ ஈக்விட்டி டெலிவரி ப்ரோக்கரேஜ் 0.2 to 20 rupees per trade. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரில் இதில் அக்கௌண்ட் ஓப்பனிங்கே 975 rupees. இது என்னத்துக்கு அவ்வளோ ஜாஸ்தி ஆகுதுன்னா, உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க இந்த ஸ்டாக் வாங்கு, இது வாங்குன்ட்டு. ஸோ அதுக்கு தான் இது இவ்வளோ ஹை ஆகுது. ஸோ இதில் டெலிவரினா நீங்கள் அது லாங் டேர்முக்கு வச்சுக்கிறது ஷேர்ஸு. ஸோ மினிமம் 35 rupees to 2.5%. நெக்ஸ்ட்டு ப்ரோக்கரேஜ் இல்லை ஏஎம்சி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பாருங்கள், இதில் 300 rupees, இதில் 700 rupees. ஸோ நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸில் ஓப்பனிங் 1299, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 1299. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா
மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு தான் கம்மியாகவோ ப்ளஸ் நீங்கள் லேர்னிங்கும் இருக்காது அதில். ஸோ ஐ ப்ரிஃபர் டிஸ்கவுண்ட் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ். நெக்ஸ்ட்டு செபி பற்றி பேசலாம். செபி Security and Exchange Board of India. The SEBI was constituted on 12th April 1981. ஸோ செபி மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, அது என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஒரு கம்பெனி எதாவது தப்பு பண்ணிச்சுன்னா செபி வந்துட்டு என்ன பண்ணும், அந்த கம்பெனியை பேன் பண்ணிவிடும். இல்லை அவங்க தப்பு பண்ணிக்கிறாங்க, எதுனா வேல்யூஸில் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங்னு காமிச்சாங்கன்னா அதில் செபி என்ன பண்ணும், உங்கள் மணி கரெக்டாக கேரண்டியாக ஆக்ட் பண்ணும். ஸோ செபி வில் கிவ் கேரண்டி ஃபார் த மணி விச் ஆர் கெப்ட் இன் எனி கம்பெனி இன் த ஸ்டாக் மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட் மெனி பீப்புளுக்கு. ஸோ இது வந்துட்டு இன்ட்ராடே ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் ஸ்விங் ட்ரேடர், நெக்ஸ்ட் ஒன் லாங் டேர்ம். ஸோ இதுனா நான் இன்ட்ராடே ட்ரேடர்ஸில் பர் டே சிங்கிள் டே மட்டும் தான் ட்ரேட் நடக்கும், மார்னிங் ஈவினிங் இதில் உங்களுக்கு மெயின் என்ன இம்பார்ட்டன்ட்னா, எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும் எப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் தான் உங்களுக்கு தெரியணும். மார்க்கெட் டைமிங்ஸ் வந்துட்டு 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும், மார்க்கெட் க்ளோசிங் வந்துட்டு 3:30 க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு ப்ராஃபிட்டே வரட்டும் லாஸே வரட்டும் எதுனா வரட்டும், ஆனால் நீங்கள் அந்த ட்ரேடிங் டைமுக்குள்ளே நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும் ஒரு ஆர்டர் எடுத்துக்கணும்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்விங் ட்ரேடர் என்னன்னா, இப்போ நீங்கள் டெலிவரிக்கு வாங்கி வச்சுக்குவீங்க நீங்கள் அந்த ஷேர்ஸ் நீங்கள் 5 days 10 days மந்த்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நாள் இஷ்டம் இருக்குதோ அவ்வளோ நாள் வச்சுக்கின்னு ப்ராஃபிட்ஸ் வர டைமில் நீங்கள் அதை செல் பண்ணிடுவாங்க. அது வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு லாங் டேர்ம்னா என்ன, நீங்கள் ஷேர்ஸ் வாங்கிட்டு உங்ககிட்டே வச்சுக்குவீங்கோ, அது வச்சுக்கின்னு அந்த ஷேர்ஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆனாலும் எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் நீங்கள் அந்த ஷேர்ஸ் அப்படியே வச்சுன்னு இருக்கலாம். ப்ளஸ் எவ்வளோ ஜாஸ்தி இயர்ஸ் வச்சாலும் அவ்வளோ ஜாஸ்தி ப்ராஃபிட்ஸ் வரும். ஸோ அது வந்துட்டு லாங் டேர்ம். இன்றைக்கி அவ்வளோ டாபிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸை மீட் பண்ணலாம். தேங்க்யூ. உங்களுக்கு எதனா queries எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் காண்டாக்ட்ஸ்க்கு எப்போனா ஃபோன் பண்ணலாம். வி வில் பி அவைலபிள் டு ஆன்சர் யோர் queries. தேங்க்யூ.